வேலை செய்ய முடியாத முதியவர்கள் எல்லாம் வேஸ்ட். அவர்களால் நாட்டுக்குத்தான் பாரம். முதுமையால் புத்தி கெட்டுத்தான் அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆகவே நாட்டு மக்களுக்கு ஆணையிடுகிறேன், வயதானவுடன் அவர்களை தூக்கிச் சென்று மலைப்பகுதியிலே விட்டு விட்டு வந்து விடுங்கள். அங்கேயே அவர்கள் கிடந்து சாகட்டும். அவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு கொடிய சட்டத்தை முன்னொரு கால ஜப்பான் நாட்டில் நடைமுறையில் வைத்திருந்தார்கள். நிறைய பேர் அப்படி கொண்டு போய் விடப்பட்டு வந்தார்கள். கனத்த இதயத்துடன் பிள்ளைகளும் கொண்டு போய் விட்டு விட்டு வந்தார்கள். ஒரே ஒரு மகன் மட்டும் கொண்டு போய் விட மனது இல்லாமல் தனது முதிய அப்பாவை வீட்டிலேயே மறைத்து வைத்தான். அது மலையடிவார விவசாய வீடு என்பதால் எளிதாய் அண்டர் கிரவுண்ட் அறையிலே மறைத்து வைத்து பேணி பாதுகாத்து வந்தான். ஒரு நாள் அந்த மன்னர் மக்களின் அறிவு திறனை சோதிக்க போட்டி ஒன்றை அறிவித்தார். அது சாம்பலால் கயிறு திரிக்கும் போட்டி. போட்டியை கேட்டவுடன் அது எப்படி முடியும், சாம்பலால் எப்படி கயிறு திரிக்க முடியும்? முடியாமல் திணறி கைவிட அந்த மகன் மட்டும் தான் ரகசியமாய் வைத்திருந்த அப்பாவிடம் யோசனை கேட்க அவர் சொன்னார், ஒரு பெரிய தாம்பலத்துல கயிறு அப்படியே முறுக்கி வச்சு அப்படியே மெல்ல எரிய விடு. அப்படியே மெல்ல மெல்ல எரிஞ்சு அந்த சாம்பல் கயிறா கிடைக்கும். சாம்பலான புண்ணும் அது கயிறு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இவனும் போனான், அதே போல் செய்தான். அதே போல் தெரிந்தது, சாம்பல் கயிறு தெரிந்தது. அதிசயித்த மன்னரின் பாராட்டு மழையிலே பரிசு மழையிலே நனைந்து போனான். அடுத்த மாதத்தில் வந்தது அவருக்கு இன்னொரு சந்தேகம். அடுத்த அறிவிப்பு, இதோ ஒரு மரக்கொம்பு, சாதாரண மரக்கொம்பு, இதன் அடிப்பாகம் எது, நுனிப்பாகம் எது என்று கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். நிறைய பேர் வந்தார்கள். 2 நுனிகளும் அச்சு பிசகாமல் அதே போல் தெரிந்ததால் கண்டுபிடித்து சொல்ல முடியவில்லை. தோல்வியோடு திரும்ப இந்த மகன் அப்பாவிடம் போய் நிற்க அவர் சொன்னார், மகனே, அந்த மரக்கொம்பை தூக்கி தண்ணியில போடு. லேசாக மூழ்கும் பகுதி அடிப்பகுதி, மிதக்கும் பகுதி நுனிப்பகுதி. இவ்வளவுதானே? போனான், அவ்வாறே செய்தான். அடியையும் நுனியையும் கண்டுபிடித்து சொல்லிவிட அரசனின் பாராட்டு மழையிலே நனைந்து போனான், பரிசு மழையிலும் நனைந்து போனான். அடுத்த மாதம் அதற்கு அடுத்த போட்டி. ஆனால் அது சற்றே கடினமான போட்டி. தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் செய்யும் போட்டி. தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளமா? நிறைய பேர் முயன்றார்கள். எண்ணி பார்க்க கூட முடியாமல் திணறினார்கள். அதை எப்படி செய்வது? அதே அப்பாவிடம் போனான் அதே மகன். மகனே, நீ மேளத்துக்கு தேவையான தோல் மர கட்டைகளை எல்லாம் எடுத்துக்க, மலைப்பகுதிக்கு போய் மேளம் செஞ்சு ஒரு பக்கத்தை எல்லாம் நல்லா மூடிட்டு மறுபக்கத்துல புதுசா கட்டி இருக்கிற தேன் கூட்டை ஆட்டாம அசைக்காம நோகாம எடுத்து கொண்டு வந்து அந்த உள்ள வச்சுட்டு அந்த சுவாசத்துக்கு ஓட்டையை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே மெல்ல மூடி விட்டுரு. அப்புறம் கொண்டு போய் அதை மன்னர்கிட்ட காட்டு. அழுங்காம குலுங்காம கொண்டு போய் காட்டு. போனான், அவ்வாறே செய்தான். அரசர் முன் அதை அழுங்காமல் குலுங்காமல் அசைக்காமல் கொண்டு போய் வைத்தான். இதோ தட்டாமல் ஒளி எழுப்பும் மேளம். மன்னர் அதை ஆவலாய் வாங்கினார். வாங்கிய வேகத்தில் அதை அசைத்து விட்டார். உள்ளே இருந்த தேன் கூட்டு தேனீக்கள் கலைய ஆரம்பித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைந்து திரிந்து அலையலையாய் மோத மோத அலை மோதி மோதி ஒலி உண்டாக்க அதுவே தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளமாக போய்விட்டது. பிறகு என்ன? ஒரே பாராட்டு மழைதான், பரிசு மழைதான். உன்னால் மட்டும் எப்படி 3 போட்டிகளிலும் வெல்ல முடிந்தது என்று மன்னர் கேட்க அவன் தன் வீட்டில் உள்ள முதுமையின் ஞானத்தை சொல்லிவிட வருத்தப்பட்ட மன்னன் வயதானவர்களை காட்டுக்குள் விடும் அந்த சட்டத்தையே ரத்து செய்து விட்டானாம். எப்படி இருக்கு? அருமையில்ல? சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் முதியவர்களின் முற்றிய மூளைக்குள்ளே, அனுபவ அறிவுக்குள்ளே. பாரங்கள் அல்ல முதுமைகள், அவை பரமபிதாவின் முத்தாய்ப்பான வரங்கள்.
உலகச் சிறந்த வகுப்பறைகள் எல்லாம் வயதானவர்களின் காலடியில் தானே. இளமை தரும் தைரியத்தை முதுமை தருகிறதில்லை. முதுமை தரும் பக்குவத்தை இளமை தருகிறதில்லை. கதைகள் ஆயிரம் சொந்தங்களே, வசதிக்கு மரியாதை கொடுக்காதீர்கள், வயதுக்கு மரியாதை கொடுங்கள். ஏனென்றால் வசதி எல்லோருக்கும் வருவதில்லை, ஆனால் முதுமை எல்லோருக்கும் வரும், உனக்கும் வரும்.